சிஎம்ஏ இன்டரா இருக்கட்டும் ஃபைனலா இருக்கட்டும் நம்ம சிங்கிள் குரூப்பா போறது பெஸ்ட், போத் குரூப் பண்றது ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி என்கிட்ட நீங்க ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா போத் குரூப் வந்து டஃப் தான், பட் முடிக்க முடியாது இல்ல. ஸோ நம்மளோட ஸ்மார்ட் கைடன்ஸ்ல நம்ம ப்ராப்பரா போட்டு கொடுக்கக்கூடிய ஷெட்யூல நீங்க ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க பெஸ்டா நீங்க கண்டினியூஸா எஃபோர்ட்ஸ் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம போத் குரூப்பை ஈஸியா கிராக் பண்ண முடியும். நம்ம ஸ்மார்ட் நோட்ஸ் இன்ஸ்டியூட்ல ஆன்லைன் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம் வித் மென்டார் சப்போர்ட். உங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு பர்சனல் கைடன்ஸும் ப்ரொவைட் பண்றோம். டவுட் சால்விங் சப்போர்ட் இன் லைவ் செஷன்லயும் நம்ம டவுட் சால்விங் சப்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளோட 1 வீக் ஃப்ரீ ட்ரையல் செஷன் அட்டெண்ட் பண்ண நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் முர்ஷிதா பர்வீன். சோ அந்த 1 வீக் ஃப்ரீ ட்ரையலுக்கு முன்னாடி சிஎம்ஏ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும், சோ சிங்கிள் குரூப்பா போறது பெஸ்ட் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த 1 வீக் ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தாங்க. சோ அவங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா எல்லா கான்செப்டும் புரிஞ்சது. சோ கான்செப்ட் எல்லாமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுனால அவங்களோட மோட்டிவேஷன் லெவல் ஹைப் ஆனிச்சது. இப்போ நான் வந்து போத் குரூப் பண்றதுக்கு நான் ரெடி. சோ போத் குரூப் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் லெவல்ல ஆல் இந்தியா ரேங்க் ஹோல்டர் என்னால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்டா எஃபோர்ட் போட்டு நம்ம கிளாஸ் வீடியோஸ் பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்போ அவங்க கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்போம். ஹாய் முர்ஷிதா, ஆக்சுவலா வந்து நீங்க சிஎம்ஏ இன்டர் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. 1 வீக் ஃப்ரீ ட்ரையலுக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சிஎம்ஏ ரொம்ப டஃபா இருக்கும், சோ நான் சிங்கிள் குரூப்பா போறது பெஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்க. பட் அந்த 1 வீக் ஃப்ரீ ட்ரையல் நீங்க அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க மோட்டிவேஷன் லெவல் வந்து ஹைப் ஆனிச்சது. அந்த 1 வீக் ஃப்ரீ ட்ரையல்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த 1 வீக் ஃப்ரீ ட்ரையல்ல நீங்க கிளாஸ் வீடியோஸ் அட்டெண்ட் பண்றப்போ கிளாஸோட கான்செப்ட் எப்படி இருந்துச்சு, நீங்க எந்த வேல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, சோ எதனால உங்களுக்கு மோட்டிவேஷன் லெவல் வந்து ஹைப் ஆகி இப்போ போத் குரூப் பண்ற பிளான்ஸ் வந்து எப்படி இருக்குது, சோ இதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கிளாஸ் வீடியோஸோட எக்ஸ்பீரியன்ஸை ஜஸ்ட் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஹாய், ஐ முர்ஷிதா, ஸ்மார்ட் ஆர்ட் இன்ஸ்டியூட்டோட ஸ்டூடெண்ட் பேசுறேன். தென்காசி சரௌண்டிங்ல சிஎம்ஏக்கு உண்டான கிளாஸஸ் அப்படின்னு நான் கூகுள்ல சர்ச் பண்ணும்போது ஸ்மார்ட் ஆர்ட் இன்ஸ்டியூட் பார்த்தேன். அதுல ரிவ்யூஸும் பார்த்தேன், எல்லாருமே நல்லா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சாரை கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது சார் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க 1 வீக் ஃப்ரீ ட்ரையல் கிளாஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் அதை அட்டென்ட் பண்ணேன். அதை அட்டென்ட் பண்ணி பார்க்கும்போது தான் இப்போ சூப்பரா எடுக்காங்க அப்படின்னு தோணுச்சு. என்ன அப்படின்னா ஒரு டஃப்பான கான்செப்டை கூட ரொம்ப ஈஸியான வேலை சொல்லி தந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த கிளாஸை நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி ஒரு இதுவா பார்க்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு சப்ஜெக்டா எந்த சப்ஜெக்ட்டுமே டஃப் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸி தான் அப்படிங்கறத சாரோட டீச்சிங்ஸ்ல காட்டியிருந்தாங்க. சாரோட கிளாஸஸ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஎம்ஏ அப்படின்னா அது வந்து ஒரு டஃப்பான கோர்ஸ், நம்மளால முடியாது, சிங்கிள் குரூப் கூட என்னால கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு இருந்துட்டு இருந்தேன். ஆனா சாரோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா போத் குரூப்புமே நீ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. போத் குரூப்புமே பண்ணலாம், ஆனா என்ன பாஸ் பண்ணா மட்டும் போதாது, நீ ஆல் இந்தியா ரேங்க்ல கூட வர முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை சாரோட டீச்சிங்ல காட்டியிருப்பாங்க. என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா சார் வந்து நமக்கு என்ன டவுட் கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணுவாங்க. அப்படி நமக்கு அந்த சார் சொல்லி தந்து அந்த டவுட் கிளியர் ஆகலைன்னா லைவ் செஷன் கிரியேட் பண்ணி அதுல கூட நமக்கு ஈஸியான வேலை சொல்லி தராங்க. ஸ்மார்ட் ஆர்ட் இன்ஸ்டியூட்டோட ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா இந்த இன்ஸ்டியூட் நீங்க வந்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையே இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் மட்டும் பண்ணா போதும். கண்டிப்பா எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்மால் கொஸ்டின். நீங்க சிஎம்ஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து 11th 12th நீங்க என்ன குரூப் எடுத்து நீங்க படிச்சீங்க? 11th 12th பயோமேக்ஸ் தமிழ் மீடியம் கடைநல்லூர் தாருசலாம் ஸ்கூல்ல தான் படிச்சேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஒரு ஸ்மால் கொஸ்டின் என்னன்னா நீங்க சிஎம்ஏ அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட்ல நீங்க படிக்கணும்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கிரியேட் ஆச்சு? சோ யாரும் உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் ஃபீல்ட்ல நீங்க படிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் கொடுத்தாங்களா, இல்ல செல்ஃபாவே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆனிச்சுதா? எங்க சித்தப்பா ஒருத்தவங்க சிஎம்ஏ கம்ப்ளீட்டட், அவங்க வந்து என்கிட்ட நான் 12th முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கோர்ஸை பத்தி சொன்னாங்க. நீ இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் இதை பத்தி சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உமன்ஸ் டே அன்னைக்கு உங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் நான் பார்த்தேன். ஹானஸ்டா சொல்லணும்னா இட்ஸ் வெரி அமேசிங் ஸ்பீச். உங்களோட ஸ்பீச் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். சோ உங்களோட வீடியோ வந்து வேற லெவல் வைரல்ல போயிட்டு இருக்குது. டில் நவ் 1 lakh வியூஸ் வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் நம்மளோட சேனல்ல இந்த வீடியோனால 3000+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ வேற லெவல் அமேசிங்கா இருந்துச்சு. ஆக்சுவலா இப்போ ஸ்டேஜ்ல ஏறி பேசணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்டேஜ் ஃபியர்னஸ் இருக்கும் சரிங்களா. பட் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஸ்டேஜ் ஃபியர்னஸ் எதுவுமே இல்லாம நீங்க வாக் பண்ணி போற ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் போல்ட்னஸோட ஒரு வீர பெண்மணி மாதிரி ஸ்டைலா நீங்க வாக் பண்ணி நீங்க போனீங்க. சோ வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் நீங்க வந்து ஸ்டேஜ்ல நீங்க பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொனவுன்சியேஷனா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் கிளாரிட்டியா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டென்ட் டெலிவருமே சூப்பரா நீங்க பண்ணியிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து கையில ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு அதை ரீட் பண்ணி தான் பேசுவாங்க. பட் உங்க கையில எந்த ஸ்கிரிப்ட் பேப்பரும் இல்ல. சோ நீங்க பை ஹார்ட் நீங்க அந்த கண்டென்ட்டை டெலிவர் பண்ணீங்க. கண்டென்ட் டெலிவரியும் நல்லா இருந்துச்சு. கண்டென்ட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேஷன், அந்த கண்டென்ட் கிரியேஷன்ல இருக்கக்கூடிய மீனிங்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. சோ நம்ம ஊர் போன சொல்றதுல எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா
உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு சொல்லி ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ஓகேங்களா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து எது, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து நீங்க எப்போ, எந்த ஏஜ்ல அண்ட் எந்த மீட்டிங்ல நீங்க பேசுனீங்க, அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச்ல உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது யாரு? மோஸ்ட்லி தான் உன்னால முடியும், நீ வேற லெவல்ல நீ வந்து பேசுவ, எந்த ஃபியர்னஸும் இல்லாம நம்பிக்கையா போய் பேசுன்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணது யாரு? அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீச்ல வந்து கண்டிப்பா காமனா எல்லாத்துக்குமே அந்த ஸ்டேஜ் ஃபியர்னஸ் இருக்கும் சரிங்களா. அந்த ஸ்டேஜ் ஃபியரை நீங்க வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 5th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும் போது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்பீச் காம்படிஷன் வச்சிருந்தாங்க, எஜுகேஷனை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டேஜ்ல நான் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அப்படியே திணறி நின்றுட்டேன். அப்புறம் எனக்குள்ள ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ஸ், எல்லாரும் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயத்த நெகட்டிவா நம்மளை பத்தி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்காங்க, அங்கதான் நம்ம ஜெயிச்சு நிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு இருக்கும். அப்போ அங்க ஸ்டார்ட் பண்ணதான் எனக்கு. அதுக்கப்புறமா என் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, உன்னால முடியும், நீ ஒரு பெரிய பேச்சாளர் ஆவ, வா அப்படின்னு சொல்லி என்னோட பேரண்ட்ஸ் தான் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து நிறைய ஸ்பீச் காம்படிஷன்லாம் அப்படின்னு வரும்போது என்னைய டிஸ்ட்ரிக்ட் லெவலெல்லாம் வைக்கும்போது ஸ்கூல்ல இருந்தே அனுப்பி விடுவாங்க. ஸ்கூல்ஸ்லயுமே நிறைய ஸ்பீச் காம்படிஷன் வைக்கும்போது அங்க ஒரு ஸ்டேஜா ஏற ஆரம்பிச்சேன். அப்புறம் அரபிக் இன்ஸ்டியூட்ல எல்லாம் என்னை நிறைய பக்கம் கூப்பிடுவாங்க. ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு நான் ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா, ஷாகுல் ஹமீத் ஹஜ்ரத்னு ஒருத்தவங்க. உன்னோட திறமை இது கிடையாதுப்பா, நீ ஒரு பெரிய பேச்சாளரா மாறுவ, கண்டிப்பா பின்னாடி ஒரு பேச்சாளரா வந்து நிப்ப அப்படின்னு அவர் சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜா நான் ஏற 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 எனக்கு அந்த ஃபியர் அப்படிங்கிற ஒரு இதே போயிருச்சு. இப்போ ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி உள்ள இடத்துலலாம் சீஃப் கெஸ்டா போற அளவுக்கு நான் வந்துட்டேன். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரியலி இன்ஸ்பைரிங். ஆக்சுவலி உங்ககிட்ட நிறைய குவாலிட்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ என்னன்னா, குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது, அண்ட் அட் த சேம் டைம் ஒரு கண்டென்ட்டை ப்ராப்பரா கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட் கிரியேஷன் ஸ்கில் இருக்குது. அந்த கண்டென்ட்டை டெலிவர் பண்றதுக்கு கிறிஸ்டல் கிளியரா டெலிவர் பண்ணக்கூடிய கண்டென்ட் டெலிவரி ஸ்கில் உங்ககிட்ட இருக்குது. இது மூணு தான் ஒரு குட் டியூட்டரோட குவாலிட்டிஸ். ஸோ உங்களுக்கு சிஎம்ஏ ரிலேட்டடா கிளாஸ் எடுக்கக்கூடிய, கிளாஸ் டீச் பண்ணக்கூடிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? அண்ட் ஃபியூச்சர்ல நீங்க வந்து சிஎம்ஏ குவாலிஃபைட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்மார்ட் நோட்ஸ் இன்ஸ்டியூட்ல ஒரு டியூட்டருக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணா, டியூட்டரா டீச் பண்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணா, நீங்க அந்த டியூட்டரா ஒர்க் பண்றதுக்கும் டீச் பண்றதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? என்ன சார் இதெல்லாம் கொஸ்டின்ஸ்? உங்களோட டீச்சிங்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா யாருக்காவது டீச்சிங்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குமா? பொதுவாக வந்து ஒரு கிளாஸ் கவனிக்கிறோம் அப்படின்னா நம்மளால ஒரு 2 hours கிளாஸ் அப்படின்னா 1.5 hours தான் நம்மளால கவனிக்க முடியும். எப்படியும் 1/2 hour யாரா இருந்தாலுமே தூங்கிடுவாங்க. ஆனா உங்களோட கிளாஸஸ் பார்க்கும்போது இது வரைக்கும் நான் பார்த்ததுல, இப்ப வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா வீடியோ முடிகிற வரைக்கும் ஃபுல்லா பார்த்துட்டு தான் இது பண்ணுவோம். நம்ம இடையில எதுக்காக நிற்போம் இல்ல பாஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னா, நமக்கு ஒரு இடம் புரியல, அந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணி வைப்போம். ஆனா உங்களோட வீடியோ பார்க்கும்போது இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எந்த கான்செப்டும் இந்த மாதிரி இருந்ததே இல்லை. எடுக்கிறேன், வீடியோ ஆன் பண்றேன், வீடியோ முடிகிற வரைக்கும் ஃபுல்லா பார்த்துட்டு தான் நான் வந்து வைப்பேன். அதே மாதிரி நீங்க டீச் பண்ணக்கூடியது எப்படி அப்படின்னா, ஃப்ளோ சார்ட் வச்சு நீங்க வரைஞ்சி அப்படி ஒரு ரெக்கார்டட் கிளாஸஸ் நான் வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணாது. நான் லைவ் கிளாஸ்ல உட்காந்து நான் அதை வந்து உட்காந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஆக்சுவலா நானே உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி உங்க இன்ஸ்டியூட்ல நான் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே கேட்டுட்டீங்க. இன்னும் எப்படி கேட்டுட்டீங்க? ஷேரா கண்டிப்பா நான் உங்க இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணுவேன். ஒரு தலைவனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கொள்கை தான். ஒரு கொள்கை உள்ள தலைவன் தான் சிறந்த தலைவன். சோ அந்த தலைவனை பொறுத்த வரைக்கும் அந்த கொள்கையை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அந்த மக்கள் கிட்ட கரெக்டான வேலை கம்யூனிகேட் பண்ணணும், அந்த மக்களை அந்த கொள்கை ரிலேட்டடா அவன் வந்து லீட் பண்ணணும். சோ இதுதான் ஒரு லீடர்ஷிப்போட குவாலிட்டி. ஓகேங்களா? சோ உங்களை பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணதுல ஒரு கொள்கையை மக்கள் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்கள அந்த வழியை நடத்துறதுக்கு, மக்கள் கிட்ட ரீச் பண்றதுக்கு, கொள்கை ரிலேட்டடா ஒரு மக்களை வந்து லீட் பண்றதுக்குனால ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட நான் அப்சர்வ் பண்ணேன். சோ ஸ்மார்ட் நோட்ஸ் இன்ஸ்டியூட்ல ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து ஒரு டீம் லீடரா வந்து நான் டீம் லீடர் ரோல் வந்து உங்களுக்கு கொடுத்து, ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மென்டார்ஷிப் வந்து கொடுத்து, சோ அந்த ஸ்டூடெண்ட்டை ப்ராப்பரான வேல உங்களுக்கு கைட் பண்ண நான் கொடுத்தா அந்த ஒரு ரோலை நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? ஒண்ணுமே இல்ல சார். இப்ப வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட், உங்களோட கிளாஸ் வீடியோஸ் வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 வீடியோஸ் பாக்குறேன். ஒரு வீடியோ 2 hours அப்படின்னா 4 hours உட்காந்து நான் 24 hours பாக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னை பொறுத்தளவு அது வந்து ஒரு வேல்யூபிளான டைம். 24 hours 4 hours நம்ம நல்ல விதமா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வரும். ஒரு ஸ்டூடெண்டா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃபீல் எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி நீங்க வந்து என்னென்ன படிச்சிருக்கீங்க டெய்லி அப்படிங்கிற அப்டேஷன் நீங்க கேட்கறது,
அப்படி உனக்கு இன்னைக்கு நீ படிச்சதுல என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டு நீ அதை கிளியர் பண்ண வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உங்களே மாதிரி டீச்சிங் நான் பண்ணணும். மேபி இன் ஃபியூச்சர்ல நான் வந்து கண்டிப்பா உங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுவேன், ஒரு டீச்சிங் லெவல்ல நான் இருப்பேன். அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ நீங்க டீச்சர், நான் ஸ்டூடெண்ட், உங்ககிட்ட நான் என்ன ஃபீல் பண்றேனோ ஸ்டூடெண்டா, அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட் நாளைக்கு ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். பெஸ்ட் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது. ஸோ எங்களோட ஃபுல் சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ வேற லெவல்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்ல உங்களோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கறத ஓரளவு நம்ம டார்கெட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் யுவர் ஜர்னி அண்ட் எஃபோர்ட் அஸ் ஏ ஃபியூச்சர் சிஎம்ஏ டியூட்டர். நம்ம ஸ்மார்ட் நோட்ஸோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் எ ப்ரௌட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் நோட்ஸ் அண்ட் இது தென்காசியனோட ப்ரௌட் மூமெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நீங்க பண்றது ஒரு ரொம்ப பெரிய சப்போர்ட் சார். கெரியர்ல எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க பண்றது உண்மையாவே எனக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப பெரிய சப்போர்ட்னே சொல்லுவேன். நான்லாம் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு சப்போர்ட்டிவான ஒருத்தவங்க கிடைப்பாங்க அப்படின்னு. உண்மையா சொல்லணும் அப்படின்னா இறைவனா அனுப்பப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குருன்னு தான் சொல்லுவேன் சார். தேங்க்யூ சார்.